இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாள் தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே. அதில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆனர் யுவர் ஃபாதர். உன் தகப்பனை கனம் பண்ணு. இதற்கிலே 3 தலைப்புகளை நாம் தியானிப்போம். முதலாவது, ஆனர் யுவர் earthly ஃபாதர். உன் பூலோக தகப்பனை கனம் பண்ணு. இரண்டாவது, ஆனர் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். உன் ஆவிக்குரிய தகப்பனை கனம் பண்ணு. மூன்றாவது, ஆனர் யுவர் ஹெவன்லி ஃபாதர். உன் பரம தகப்பனை கனம் பண்ணு. ஆனர் யுவர் ஃபாதர். உன் தகப்பனை கனம் பண்ணு. முதலாவது, ஆனர் யுவர் earthly ஃபாதர். உன் பூலோக தகப்பனை கனம் பண்ணு. எபேசியர் 6:2-3. உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. எதற்கு தகப்பனை கனம் பண்ணோம்? உனக்கு நன்மை, பூமியிலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் நன்மைக்காக தான். எல்லாமே உன் நன்மைக்காக. உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு நல்லது, நீ பூமியில் நீடித்து வாழும்படி. இவே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறோமா? ஏன்னா அப்போது தான் நல்லது நடக்கும். பூமியில் வாழ்நாள் என்ன செய்யும்? வாக்கு தத்துவமுள்ள முதலாம் இதை செஞ்சால் இந்த வாக்கு தத்துவம், இந்த கற்பனை கீழ்ப்படிஞ்சால் உனக்கு இந்த வாக்கு. நீதிமொழிகள் 4:1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதனையை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். கேளுங்க. தகப்பன் சொல்லும் புத்தியை என்ன செய்யுங்க? கேளுங்க. நீதிமொழிகள் 6:20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த காலத்தில் இது கீழ்ப்படுகிறாங்களா இந்த வசனத்துக்கு? எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருக்கிறாங்களா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் அப்படி சொல்லாத. அதான் அந்த உனக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லாத. தாயின் போதகத்தை தள்ளாத. ரைன் மாதிரி வருது பாருங்க. ஆதியாகமம் 9:18-20. இதில் ஒரே குடும்பத்தில் தகப்பனை கனம் பண்ண பிள்ளைகளும் இருக்கிறாங்க, கனம் பண்ணாத பிள்ளைகளும். இந்த வசனத்தில் 2 பேரையும் பார்க்கலாம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களாம். காம் கானானுக்கு தகப்பன். 3 பிள்ளைங்க. அதில் ஒருத்தருடைய மகன் பேர் மாத்திரம் போட்டிருக்கு. காம் கானானுக்கு தகப்பன். சரியா? இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களில் பூமி எங்கும் ஜனங்கள் இவங்களுக்கு தான் வந்தாங்க. இந்த 3 பேரில் தான் நோவா பயிரிடுகிறவன் ஆகிய திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து, ஐயா கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டார், ஐயா கொஞ்சம்
ஓவராக நம்ம தோட்டம் தானே அது, யாரும் ஒன்றும் பில் கொடுக்கலையே, இவ்வளோ காசு கொடுப்பா, இவ்வளோ குஷ்ட நீன்னு சொல்கிறாங்க. உன் தோட்டம்னு நீ எவ்வளோ வேணா குடிச்சிட்டார் ஐயா. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம், இல்லை நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஏன்னா இங்கே இந்த 3 பேரில் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் இவங்க பையனை சொல்கிறாங்க. மீதி பேர் பசங்க பேர்லாம் கானானுக்கு தகப்பனாகிய காம். நல்லா கவனிங்க, ஏன்னா அப்பா பண்ணுறது யாரை பாதிக்கும். ஆனால் திருப்ப சொல்கிறேன், அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து, இவங்க என்ன பண்ணுறாங்க, வஸ்திரத்தை தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து, ஏன் பின்னிட்டு வராங்க, தகப்பன் வஸ்திரம் எல்லாம் இருக்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது. அதனால தான் பின்னால் நடந்து வராங்க, துணி எடுத்துகிட்டு பின்னால் வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அவன் குச்சி வெறி இருந்தாலும் இவங்க என்ன நம்ம தகப்பனை நம்ம என்ன செய்ய கனவினை படுத்தக்கூடாது. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் எளிய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, சரியா, இது பண்ணது காம், போய் பார்த்தது யார், காம் தானே பார்த்தது. ஆனால் முதல் சாபம் யார் மேலே வருது பாருங்க, யார் மேலே வருது, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான், அவன் முன்னேறவே மாட்டான். காமுடைய பிள்ளைகள் உலகத்தை மேலே வரப்போகிறதே அதுதான் சாபம். நீ மேலே வரப்போகிறது, உன் சந்ததி மேலே வரவே வராது. அடிமைகளுக்கு பாருங்கள், அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும். உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அவங்க வீராப்பெல்லாம் அங்கே காட்டின்னு இருக்கணும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் யாரை பாதிக்கும், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா, யாபேத்தை தேவன் விருத்தி ஆக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையா பாருங்க, யாருக்கு வந்தது, காம் பண்ணதுனால சாபலம் யார் மேலே வருது, கானான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமொழிகள் 30:11 தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அந்த காலத்திலே சொல்கிறோம், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனை என்ன பண்ணுறாங்களாம், சபிக்கிறாங்க. தகப்பனை தாயை என்ன பண்ண மாட்டாங்க, ஆசீர்வதியாத. நீதிமொழிகள் 30:17 தகப்பனை பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணாத, தகப்பனை என்ன செய்யாத, கிண்டல் பண்ணாத. தங்கள் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற, அம்மா சொல்கிறத கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அது ஆசீர்வாதமாக செய்யாது, அப்படின்னா செய்யாது. மீதி பேர் பரியாசம் பண்ண கூட சேர்ந்துக்காது, மீதி பேரோட நீ என்ன செய்யாத. இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். தகப்பன் பிள்ளைகளையும் ஆண்டவர் அவங்க இருதயத்தில் கிரியை செய்கிறார்.
அதான் வசனம். மல்கியா 4:5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதுக்கு முன்னே, ஆண்டவர் வருவதற்கு முன்னே ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். என்ன செய்கிறார்? நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை நான் வந்து பூமி சங்காரத்தால் அடிக்காதபடி அவன் என்ன செய்வான்? அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். ஆண்டவர் வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு கிரியை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறான்? அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன பண்ண போகிறோம்? ஒரு நல்ல உறவை. ஏன்னா நிறைய இடத்துல நல்ல உறவு இல்லை. நல்ல உறவு ஆண்டவர் நான் வந்து திருப்ப போகிறேன். தகப்பனுடைய இருதயத்தை யார் பக்கமாக திருப்ப? பிள்ளைகளுடைய இருதயத்தை யார் பக்கமாக? தகப்பன் பக்கமாக. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? வேணுமா வேணாமா? அப்பா பிள்ளை சண்டை போட்டுனே இருக்கணுமா? சமாதானமாக இருக்கணுமா? ஆண்டவர் வருகைக்கு முன்பதாக நான் இதை செய்வேன், இதை நான் செய்வேன் என்ற வாக்கு. இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணணும். இந்த வசனத்தெல்லாம் வச்சு என்ன செய்யணும்? யாத்திராகமம் 20:3-6. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேறு யாரையும் என்ன செய்யாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எந்த விக்கிரகத்தையும் என்ன செய்யக்கூடாது. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஏன்? உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து. இது இந்த வசனம் யாருன்னா வீட்டில் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை கண்டுக்க மாட்டாங்க. இதை விட்டுருப்பா. இந்த வசனத்தை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுடு. இதை யாருன்னா விற்றா காசு கொடுத்து வாங்குவாங்களா? தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து, இது எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு இது? என்னை பகைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை பகைத்து ஆண்டுடைய சத்துருவாய் வாழ்ந்தால், என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன். பிள்ளைங்கன்னா 2ஆம் தலைமுறை, பேர பிள்ளைங்கன்னா 3ஆம் தலைமுறை, அவங்க பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்க 4ஆம் தலைமுறை, 4 தலைமுறை. ஆண்டவருக்கு சத்ருவாய் வாழ்ந்தால் 4 தலைமுறை வரையும் என்ன செய்வோம்? அக்கிரமத்தை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு சத்ருவாய் என்ன செய்யக்கூடாது? 4 தலைமுறை பாதிக்கப்படும். 4 தலைமுறை என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கோ, ஆண்டவர் மேலே அன்பு வைத்து அவர் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா என்ன நடக்குமா? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யணும் இருக்கிறேன். வேணுமா வேணாமா? 1000 தலைமுறைக்கு நீங்கள் பெற்றோர் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டுடைய கற்பனைகளை கை கொண்ட 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் என்ன காட்டுவார்? இரக்கம் காட்டுவார். உபாகமம் 10:15-18. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜாதிக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார்.
ஆண்டவர் பெற்றோர் மேலே பிரியமாக இருந்தால் அவங்களுக்கு பின் அவங்களுடைய சந்ததி என்ன செய்வார்? தெரிந்து கொள்வார். அவங்க சந்ததியை தெரிந்து கொள்வார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனமாய் இருக்க. அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குறவரும் அல்ல. பட்சபாதமும் பார்க்க மாட்டார். சைடில் யாருக்கிட்டையும் கொஞ்சம் வாங்கிக்க மாட்டார். நீ கொடுப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் உன் பக்கமாக பண்ணுறேன், கொடு, அதுவும் வாங்க மாட்டார். அதெல்லாம் அங்கே செல்லாது. ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் செல்லாது. அவர் பட்சபாதமும் பார்க்க மாட்டார், பரிதானமோ வாங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும். உலகத்தில் யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ, உலகத்தில் அப்பா இல்லாதவர்கள், நம்ம சபையில் எத்தனை பேர் அப்பா இல்லைன்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பேர். உலகத்தில் எனக்கு அப்பா இல்லைங்க, ஆண்டவர் தான் எனக்கு அப்பா, ஆண்டவர் தர எனக்கு அப்பா யாருமே இல்லை. அவங்களுக்கு தான் அந்த வசனம், இப்போ வாசிக்கு போகிற வசனம்லாம் உங்களுக்காக. தந்தையர் தினத்தில் எனக்கு அப்பா இல்லையே அப்படின்னு யாருன்னா யோசித்திங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவரமாக இருக்க. சங்கீதம் 10:12-18. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதே. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வான். துன்மார்க்கன் என்ன நினைக்கிறேன், என்னை கேட்க ஆண்டவராக இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறதில்ல, ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு அவன் தான் மனசுலையும் சொல்லுவான். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் தான். அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு இந்த உலகத்தில் யாருமே தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் வந்து அவங்களுக்கு உதவி செய்வீர். துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாக இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும், அவருடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரி. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கார். புறஜாதியார் அவருக்கு தேசத்திலிருந்து அழிந்து போவார். கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிறேன், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த. மன்னான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளும். இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? சங்கீதம் 82:1-4. தேவ சபையிலே தேவன் எழுந்து இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் சரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அஞ்ஞான தீர்ப்பு செய்து துன்மாருக்கு முகதாட்சியம் பண்ணுகிறீர்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கு நீதி செய். பலவீனனையும் எளிவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பி வையுங்கள். சங்கீதம் 68.
தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். எரேமியா 49:10. திக்கற்றவளாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. நீங்கள் தகப்பன் இல்லாதவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவங்கள ஆதரித்து உதவி செஞ்சு அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு என்ன நன்மைலாம் செய்கிறீங்களோ அதுதான் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கான்? மாசில்லாத சுத்தமான. அதை செய்யாமல் வேறு என்னென்ன பண்ணாலும் அவங்க ஒன்றும் ஆண்டவர் அதை பார்த்து ஒன்றும் மயங்க போகிறது இல்லை. செய்ய வேண்டியதை செய்யாமல். ஓசியா 14:3. ஆசாரியங்களாம் ரட்சிக்கப்படுவதில்லையா? அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறி போக மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியை பார்த்தது, நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் உலகத்தில் தகப்பன் இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு கண்களில் என்ன கிடைக்குது? தயவு இரக்கம் கிடைக்கிறது. ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அவங்களுக்கு நியாயம் செய்யுங்க. ஏசாயா 10:1. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுவர்களுக்கும் ஐயோ. ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? பார்த்துன்னு இருக்கிறார். விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து ஏன்னா ஒரு நாள் வந்துன்னு இருக்குது, தூரத்திலிருந்து வருது. ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிற நாள். அப்போ எங்கே போவீங்க? எங்கே ஓடுவீங்க? எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துனே இன்னும் அவருக்கு மறைவாக இல்லை. அந்த நாள் வந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன செய்வீர்கள்? மல்கியா 3:5. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய் ஆணை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவனுக்கும் பரதேசி அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல். யாத்திராகமம் 22:22-24. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக, அவர்களை எவ்வளவாகிலும்
ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு நிச்சயமாக யாருடைய ஜெபத்தை தகப்பன் இல்லாதவங்களும் விதவைகளும் யாராவது அவங்கள போய் ஒடுக்கும் பொழுது ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்கன்னு வைங்க, ஆண்டவரே எங்களை ஒடுக்குறாங்க கூப்பிட்டா அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டான், நான் நிச்சயமாக கேட்பேன். ஒரு வேளை கேட்பேன்னு சொல்லி நிச்சயமாக அந்த ஜெபத்தை நான் என்ன செய்ய கேட்டு என்ன செய்வேன். கோபம் மூண்டவராகி, ஆண்டவருக்கு கோபம் வந்தால் நல்லதா நல்லது இல்லையா? ஆண்டவருக்கு ஒருத்தர் மேலே கோபம் வந்துச்சுன்னு வைங்க, நல்லதா நல்லது இல்லையா? கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். செய்யாதீங்க. அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கும் விதவைகளுக்கும் நன்மை செஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா அமைதியாக இருக்கும். தீமை மாத்திரம் என்ன செய்யாதீங்க, அப்போ ஒடுக்காதீங்க. ஏன்னா யாருக்கு கோவம் வரும்? கோவம் வந்து என்ன பண்ணுவார்? ஞாபகம் வச்சு ஒதுங்கி வேணாம், நமக்கு இந்த இது வேணாம்ப்பா, நமக்கு இந்த ஒம்பு வேணாம். இந்த வண்டியில் இந்த மலை நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அப்படியே சுற்றி போயின்னு இருக்கிறோம். ஒரு வாட்டி போயின்னு தான் வண்டியெலாம் நிறுத்திட்டாங்க, கீழே ஏறவங்களையும் நிறுத்திட்டாங்க, மேலேருந்து இறங்கலையும் நிறுத்திட்டாங்க. ஏடா இவ்வளோ நேரம் நின்றுனே இருக்கும், போலீஸ் எல்லாம் வந்து யாரும் போகக்கூடாது, எல்லாம் வண்டியை ஒட்டி இறங்கி என்ன அது ஏன் இவ்வளோ நேரம் வண்டி நின்றுன்னு இருக்குதுன்னு பார்த்தா அங்கே போன மலை ஓரத்தில் பெரிய ஒரு யானை இறங்கி வந்து அங்கே நிற்குது ஓரத்தில். ஆனால் அதனால் நிறுத்தலாம், அந்த பெரிய யானையினால் டிராஃபிக் நிறுத்தல. ஏன் நிறுத்தல? அது பக்கத்தில் குட்டி யானை இருக்குது, குட்டி பிள்ளை ஒன்று, அதுக்காக தான். ஏன்னா இவன் எவனா கிட்ட போய் அது ஹார்ன் அடிச்சு ஏதாவது அந்த குட்டி யானை ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு வைங்க, நீங்கள் பெரிய யானை அது மேலே கல் அடிச்சா கூட அமைதியாக இருக்கும் போல், தான் குட்டி ஏதாவது பயங்கர வெறி வந்துடுமா. இந்த பெரிய யானைக்கு என்ன வந்துடும், இந்த குட்டியை யாராவது ஏதாவது அது கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப்டு காட்டுச்சுனாலும் சும்மா அங்கேருந்து காரெல்லாம் தூக்கி போட்டுச்சுன்னு வைங்க, மலையிலேருந்து என்ன ஆகும், பஸ்ஸு எப்படி தள்ளி விட்டால் கீழே வந்துடும், தெரியும்ல உங்களுக்கு. யாரும் போகாதீங்கப்பா, அப்படியே உக்கான இருக்கும். அப்படியே ஏன்னா போய் பக்கத்தில் குட்டி யானை வந்துருக்குது, குட்டி யானை நின்னா பெரிய யானைக்கு என்ன வந்துடும், பயங்கரம். அதை பண்ணால் கூட சும்மா இருக்கணும், பெரிய யானை எதாவது பண்ணால் கூட. ஆனால் குட்டி யானை அதை இதுதான் ஆண்டவர். நீ விதவையும் இதுக்கு இவங்கள எதாவது நீங்கள் அவங்க ஒரு மாதிரி எதாவது முறையிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். ஏன்னா கோவம் வந்துடும். கோவம் வந்துச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவேன், கொலை செய்வேன். உன் மனைவி விதையாவா, உன் பிள்ளைங்கள்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் அதே நிலைமை தான் உனக்கு வரும், உன் குடும்பத்துக்கு அதே நிலைமை தான் வரும். ஆண்டவரை கோவப்படுத்தணுமா கோவப்படுத்தக்கூடாதா? நீதிமொழிகள் 23:10-11 பூர்வ எல்லையை குறியை மாற்ற திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே, அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக ஆண்டவர் உன்னோடு வழக்காடுவார். அவங்கள எதாவது அபகரிக்குது, அவங்க நிலத்தை அபகரிக்கணும்னு பார்த்தன்னு வை, ஆண்டவர் உன்னோடு என்ன செய்வார், வழக்காடுவார். இரண்டாவது, ஆனர் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், உன் ஆவிக்குரிய தகப்பனை 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பாக கனம் பண்ணுமா? யாரை கனம் பண்ணும்?
தெரிந்த உங்களுக்கு யாருன்னு? நான் பொதுவாக சொல்கிறேன். நான் பொதுவாக எல்லாரையும் சொல். 1 தெசலோனிக்கேயர் 5:12 அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் அவமதித்து வீட்டில் போய் அவங்கள கரைச்சி குடித்து அவங்கள வறுத்து எடுத்து திருப்பி அடுத்த வாரம் வந்து பண்ணலான்னு செய்யாதீங்க. சரியா? புத்தி சொல்லுவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாக எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடத்தையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். மத்தேயு 10:40-42 உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சீஷருக்கு சொல்கிறார், நீங்கள் போய் ஊழியம் பண்ணுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் யார் ஏற்றுக்கொள்கிறான்? என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பின என்னவரை ஏற்று தீர்க்கதரிசி என்னும் நாமத்தினை தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடையும். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடையும். எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டுடைய ஊழியக்காரரை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம். ஏன்னா உங்களை ஏற்றுக்கொள்ள யார் ஏற்றுக்கொள்கிறான்? என்னை என் பிதாவே. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவரில் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமல் போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. இந்த வசனங்களிலே வாசிக்க போகிற வசனங்களிலே ஆண்டுடைய தாசரை கனம் பண்ணால் இன்னும் ஆசீர்வாதம், கனம் பண்ணலைன்னா இன்னும் ஆகுது. அதான் இந்த மார்க் 6 முதல் 6 வசனமும் கடைசி 4 வசனத்தில் வித்தியாசத்தை பார்க்கலாம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். இப்போ எங்கே வர்றாரு? சொந்த ஊருக்கு. சில பேர் எத்தனை வருஷம் சென்னையில் இருந்தாலும் என் சொந்த ஊருன்னு போயிடும். அவங்க இறுதியெல்லாம் எங்கே தான் இருக்கும். கொஞ்சம் லீவு கிடச்சாலும் எங்கே போய் உட்காந்துருப்பாங்க. சபையில் பார்க்க முடியாது. எங்கே ஆளாக இல்லை, நான் என் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு இது ஊரே நினைக்க மாட்டாங்க. எத்தனை வருஷம் சென்னையில் இருந்தாலும் இது அவங்க ஊருன்னு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. என் ஊர் அங்கே. ஆண்டவர் தான் ஊருக்கு, வளர்ந்த ஊருக்கு என்ன பண்ணுறாரு? ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? சொந்த ஊரில் வளர்ந்து கண்ணு முன்னாடி வளர்ந்து பார்த்தாங்க பாருங்க. அவங்க என்னன்றாங்க, இது இவனுக்கு எங்கேருந்து? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படி? இவன் தச்சன் அல்லவா? இவன் நம்ம ஊர் கார்பெண்டர் தானே. இவன் தானே வந்து நமக்கு சேர்லாம் பண்ணி போடுப்பான். இந்த சேர் இவன் தானே அன்றைக்கி தூக்கின்னு வந்தான், ஞாபகம் இருக்குது அவனுக்கு? 2 சேரை தூக்கின்னு வந்து போட்டான், இவன் தானே. இவன் தச்சன், மரியாளுடைய குமாரன் அல்லவா? மரியாளையும் யாரும் மதிக்கல, மரியாளுடைய குமாரன் தானே.
யாக்கோபு யோசு யூதா சீமை என்பவருடைய சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் என்று சொல்லி அவரை குறித்து இடறல். சொந்த ஊருக்கு வந்தால் இதுதான். சொந்த ஊருக்கு வந்தால் யாரும் சந்தோஷப்படு. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவினா, எல்லா இடத்துலையும் கனம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசி எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல தான் அவனை கனம் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல தான். எந்த இடமா? தன் ஊரிலும் தன் இனத்திலும். இங்கே மாத்திரம் ஐயாவுக்கு மரியாதை கிடைக்காது. இங்கே மாத்திரம் ஐயாவுக்கு மரியாதை கிடைக்காது. அங்கே அவர் சில நோயாளியின் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கின அந்த வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். கூடாமல்னா என்ன அர்த்தம்? முடியல. ஆசைப்பட்டாலும். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களை சுற்றி திறந்த உபதேசம் ஒன்றும் பண்ண முடியல. கனவீன ஊழியக்கார கனம் பண்ணலன்னா ஒன்றும் நடக்காது. அவரால் ஒன்றும் அற்புதம் ஒன்றும் அவர் ஆசைப்பட்டால் கூட செய்ய முடியாது. ஏன்னா ஜனங்க யாரை இவரை எனக்கு தெரியாதா, என் குடும்பம் நமக்கு தெரியாதா? சில இது தமிழில் தான் அது இங்கிலீஷில் சொன்ன அர்த்தம் வராது. ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆஃபீஸில் மேல் அதிகாரிக்கு தமிழ் தெரியாதான். மேல் அதிகாரிக்கு என்ன தெரியாது? கீழே வேலை செய்கிறவங்களுக்கு தமிழாள் ஒருத்தன் சண்டை போட்டான் போல். ஒருத்தன் அதில் ஒருத்தன் பார்த்து ஒன்றையும் தெரியும் அப்பனையும் தெரியும். நான் என்ன சொன்னேன்? ஒன்றையும் தெரியும் அப்பனையும் தெரியும். அவன் கோவப்பட்டு நேரம் அதிகாரிக்கிட்ட, சார் என்ன இங்கிலீஷில் சொல்லு, சார் இஸ் இன்சல்ட்டிங் மீ சார், என்ன இன்சல்ட் பண்ணுறான், என்ன ஒரு கனவீன என்ன பண்ணான்? இங்கிலீஷில் சொல்லு. ஹீ சேயிங் ஹி நோஸ் மீ அண்ட் ஹி நோஸ் மை ஃபாதர். இங்கிலீஷில் சொன்னால் அதிகாரி, வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஹீ சேயிங் ஹீ நோஸ் யூ அண்ட் ஹீ நோஸ் யூ ஃபாதர். அதில் என்ன? இஸ் நோ இன்சல்ட், தேர் இஸ் நோ இன்சல்ட்டே இல்லைன்ட்டாரான். ஏன்னா இங்கிலீஷில் சொன்னால் அது என்ன செய்யாது. அதுதான் இங்கே ஆண்டவர் போனால் எல்லாம் தெரியவங்க அம்மாவை தெரியுதுன்னு ஒன்று. யாருக்கு பாதிப்பு? யாருக்கு அற்புதம் நடக்கலை? அதே அதிகாரத்தில் மார்க் 53:54 அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத் நாட்டிற்கு இந்த ஊரை விட்டு கடல் திறந்து அந்த பக்கம் வராங்க. அங்கே என்ன நடந்துச்சு? அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி வந்துட்டாருன்னு எல்லா வியாதியஸ்தரும் கூட்டினுட்டான். அப்படியே பெட்டோட தூக்கின்னு வந்துட்டாங்க. பெட்டோட பிணியாளிகளை படுக்கையில் அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்துட்டார் தூக்கின்னு வராங்க வியாதியஸ்தர். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் அவைகளின் சந்தை வழிகளே வியாதிக்காரரை வைத்து தெருவில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டான். இங்கே இந்த தெருவில் வராருன்னா தெருவில் கொண்டு வந்து வியாதியஸ்தரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக கேட்டார். நீங்கள் ஒன்றுமே ஜெபம் கூட பண்ணோம், நீங்கள் போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தடமாத்திரம் எனக்கு அனுமதி கொடுங்க, நீங்கள் போயினே இருங்க, நாங்கள் ஒன்றும் டிஸ்டர்பே. நீங்கள் போகும்போது நாங்கள் என்ன பண்ணோம்? வஸ்திரத்தின் ஓரத்தை அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமாக எல்லாருக்கும் சுகம். சும்மா அப்படி போயின்னு இருக்கிறார், ஒன்றுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு போகும்போது அந்த ஓரத்தை தொட்டாங்க. தொட்ட எல்லாருக்கும் என்ன கிடச்சிது? இதே எங்கே கனம் பண்ணுறாங்களோ யாருக்கு ஆசீர்வாதம், எங்கே கனம் பண்ணலையோ யாருக்கு நஷ்டம். அவ்வளோதான். 2 ராஜாக்கள் 2:23-24 இந்த அதிகாரம்
எலிசா அப்போ தான் வந்து ரெட்டிப்பான அபிஷேகம் எலியா மேலே போகும்போது மேலேருந்து சால்வை வந்து ரெட்டிப்பான அபிஷேகம் யார் மேலே வந்துச்சு? எலிசா மேலே. சரியா ஐயா, இந்த மாதிரி ரெட்டிப்பான அபிஷேகம் இருக்கிற நேரத்தில் என்ன நடந்துச்சு? ஐயா இப்போ தான் ரெட்டிப்பான அபிஷேகத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு? அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து நன்றாங்களாம், மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நெந்தித்தார். இவனுக்கு தேவையாது. அவன் மொட்டை தலையாக இருந்தால் அவனுக்கு முடி இருந்தால் உடனே என்ன பண்ணுது? அவன் இப்போ தான் ரெட்டிப்பான அபிஷேகத்தில் வந்து ஐயா அந்த இதில் இருக்கிறார். அந்த மாதிரி நேரத்தில் இவன் வந்து என்னான்றான்? ஏன்னா பிள்ளைங்களை எல்லாம் எச்சரித்து வாழ, சும்மா யாரையும் போய் பரியாசம், அதில் உனக்கு தான் உனக்கு தான் ஆபத்து. அப்பொழுது அவன் திரும்பி, ஊழியக்காரருக்கு கோபம் வருமா வராதா? வருமா? சில பேர் வராதுன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயாவை போய் மொட்டை தலையான்னு ஐயாவுக்கு என்ன வந்துச்சு? அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபித்தான். ஊழியக்காரங்க வாயிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா சாபம் வாங்கணுமா? எப்பவுமே நல்லது வாங்குறது தான். அவங்களுக்கு சும்மா கோவம் மூட்டி ஏதாவது சொல்லி விட்டாங்கன்னு வைங்க, எதுக்கு ரொம்ப விலைக்கு அவனை சபித்தான். உடனே எலிசா வாயில் சாபம் வந்த உடனே என்ன நடந்துச்சு? காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை. எதுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் எதுக்கு? ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்யணும்? எண்ணாகமம் 21:5-6 ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணியது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீர். இந்த அற்பமான உணவு எங்கள் மனசுக்கு வெறுப்பாக இருக்கிறது. தானியல் உபவாசம் அவங்களுக்கு ஒத்து வரல. எவ்வளோ நாள் இதை சாப்பிட்டுன்னு இருக்கிறது? நாங்கள் இது எங்களுக்கு வெறுப்பாக இருக்குதுங்க, இது எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. நான் வந்து என் கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க. மத்தியானம் சாப்பிடணும், எங்கேயோ போயின்னு இருந்தோம். சாப்பாடு டைம் வருதுன்னு நல்ல ஹோட்டல் தான், நல்ல ஏசி ஹோட்டல் தான், ஆனால் வெஜிடேரியன், அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான். முடிச்சுட்டு ஒருத்தர் முகத்துலையும் சந்தோஷம் இல்லை. ஒருத்தர் முகத்துலையும் எவ்வளோ வேணால் சாப்பாடு சாப்பிடுங்க, சாம்பார் சாப்பிடுங்க, ரசம் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க, நாங்கள் இந்த மாதிரி வெஜிடேரியனை கூட்டின்னு வந்துட்டிங்களே, அதை குறித்து சந்தோஷமே. அப்பொழுது கர்த்தர் முறுமுறுத்தாங்க. தேவனுக்கும் மோசைக்கும் என்ன பண்ணாங்க? முறுமுறுனா என்னன்னு தெரியுமா? ஒவ்வொன்று கத்துறது கிடையாது, ஊரை ஒன்றா போடுறது கிடையாது. ரொம்ப மெதுவாக மணின்னு அது 30 2வது பையன் எப்போ முடியும் போது இப்படியே பண்ணினதே. நாங்கள் வீட்டுக்கு போனோம் டுடுன்னு, அதுதான் முறுமுறு. சரியா? சத்தமாக கத்துறது இல்லை, மெதுவாக முறுமுறுத்துனது. முறுமுறுக்கும் போது என்ன நடந்துச்சான்? அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பி, அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேல் அநேக ஜனங்கள். நல்லது இல்லையா? 3வது, ஆனர் யோர் ஹெவன்லி, உன் பரம தகப்பனை கனம் பண்ணு. சங்கீதம் 96:6-8 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில்
வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜலங்களில் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் கர்த்தருக்கே அதை கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்களை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பரமபிதாவை என்ன செய்யணும்? எப்பவுமே கனம் பண்ண வேண்டும். வெளிப்படுத்தல் 5:11 பரலோகத்தில் என்ன நடக்குது? பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்து இருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை அவருடைய இலக்கம் 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றை உண்டாக்கின வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லி 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆண்டவர் சுற்றி எப்பவுமே வந்து கனமும் அதில் தான் அவர் இருக்கார். அந்த பரமபிதாவை நாம் என்ன செய்யணும்? எப்பவும் கனம். மத்தேயு 6:9-10 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார்? உங்களுடைய நாமம் இங்கிலீஷில் ஹேலோட்னா என்ன அர்த்தம்? பயங்கர கனம், மிகுந்த பயபக்தி. உங்களுடைய நாமம் ஆண்டவர் அவருடைய நாமத்தை என்ன செய்? அவர் பரம அப்பான்னு அவர் கனவீனமாக என்ன செய்யக்கூடாது? பரமத்தில் எங்கள் பிதாவேன்னு ஜபம் பண்ணும்போது பிதா அப்பான்னு சொல்லிவிட்டு என்னன்னு சொல்லணும்? அப்படி நாமம் ரொம்ப கனப்படுவதாக. அதை இப்படி தான் ஜபம் பண்ணணும். ஆண்டவர் கனவீனமாக ஜபலாம் கொஞ்சம் அப்பான்னு சொல்லிட்ட பிறகு என்ன செய்யணும்? அப்படி நாமம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நீர் ஆளுகை செய்வீராக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுது, பூமியிலே உம்முடைய சித்த நிறைவேற்ற எல்லாரும் உங்களுக்கு கீழ்ப்படியணும், எல்லாரும் அவங்க சித்தத்தை அதான் ஜபமே அப்படி தான் ஆரம்பிக்கும். மிகுந்த கனமும் துதி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அப்படி தான் சும்மா வந்து இது பண்ணது. யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருது, இப்பொழுதே வந்து தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை மாய்மலமாக என்ன செய்யக்கூடாது? ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கு. ஆனால் இருதயத்தை பார்க்குறார். சும்மா ரொம்ப கனம் மகிமையெல்லாம் வாயில் தான் வருது. இருதயம் எங்கே இருக்குது? அது எங்கே? 1 சாமுவேல் 2 ஆகையால் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்கிறார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும்
இப்படி சொல்லியிருந்தேன். உன் சந்ததியை எனக்கு முன்னாக இருக்க சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாக நடக்க போகிறது சொல்லியிருந்தா அது ஏன்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்ல. நம்ம ஆண்டவரை கனம் பண்ண அவரை நம்மளை என்ன செய்வார்? அவரை அசட்டை பண்ண கனவீனம் தான் நமக்கு. நீதிமொழிகள் 14:30 எப்படி ஆண்டவரை கனம் பண்ணவோ விதத்தில் இதுவும் ஒன்று. தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஏழன் அவனை போய் ஒடுக்கினீங்கன்னு வைங்க, அவனை உண்டாக்கின தேவனை என்ன பண்ணுறீங்க? தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணணுன்னா யாராவது ஏழைய கஷ்டத்தில் இருக்கான்னு வைங்க, ஏதாவது உதவி செஞ்சு ஏழைக்கு போய் உதவி செஞ்சிங்கன்னா யாரை கனம் பண்ணுறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை, ஏன்னா நீங்கள் அவரை கனம் பண்ணீங்க. எப்படி கனம் பண்ணீங்க? ஏழைக்கு போய் உதவி செஞ்சு. நீதிமொழிகள் 3:9 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலன் கர்த்தரை கனம் பண்ணும். நம்ம கொடுக்கறது மூலமாக ஆண்டவர் என்ன செய்வோம்? இருக்கிறதுலே சிறந்தது முதற் பலன், இருக்கிறதிலே சிறந்ததை ஆண்டவரை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? கனம் பண்ணுகிறோம். அப்பொழுது உன் பொருளாலும் உனக்கு இருந்த முதற் பலன் ஆண்டவரை கனம் பண்ண உனக்கு என்ன நடக்கும்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஆண்டவருக்கு கொடுத்து யாரும் ஏழையானது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரை கனம் பண்ணுறீங்க, அவர் என்ன செய்கிறீங்க? கனம் பண்ணுகிறீர்கள். ஆகவே இந்த நாளின் தலைப்பு ஆனர் யோர். உன் தகப்பனை என்ன செய்? கனம் பண்ணு. முதலாவது ஆனர் யோர் earthly father. உன் பூலோக தகப்பனை கனம் பண்ணு. இரண்டாவது ஆனர் யோர் ஸ்பிரிச்சுவல், உன் ஆவிக்குரிய தகப்பனை கனம். மூன்றாவது ஆனர் யோர் ஹெவன்லி, உன் பரம தகப்பனை கனம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு கணத்தை செலுத்தி தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை பாடி போற்றி தொழுது கொள்ளும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக அந்நாட்களிலே உனக்கு நன்மை உண்டாகும்படி பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்து உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. அந்நாட்களில் அந்த கற்பனையை நாங்கள் கை கொள்ளும்படி தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும், அதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருகிறோம். அப்படி ஆவிக்குரிய தகப்பனை கனம் பண்ணும்படி உம்முடைய தாசர்களை நாங்கள் கனம் பண்ணி அவர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அந்த நாட்களிலே கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, பிரதானமாய் எல்லா கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்க உம்மை கனம் பண்ணும்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த விதத்திலே உம்மை கனம் பண்ண வேண்டுமோ அப்படியெல்லாம் நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி இந்த நாட்களிலே கிருபை
உம்மை கனம் பண்ணுகிறவர்களே நீர் கனம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி எல்லா துதிக்கான உமைக்கை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தம். என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.
வந்த உமது நன்மையை இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை